அன்பர்களே, இன்று அனந்தபுரா அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயிலுக்கு செல்கிறோம். வட கேரளத்தில் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள கும்பலா வழியாக 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அனந்தபுராவில் உள்ளது இக்கோவில். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயம் இது. ஆலயம் கட்டிட இந்த இடத்தை தானமாக கொடுத்தவர் மொகரேரு என்பவர் ஆவார். ஆலயம் கட்டியவர் பில்வமங்கல சுவாமிகள். செவ்வக வடிவில் காட்சி தரும் ஏரி நீருக்கு நடுவில் மரத்தால் கேரள பாணியில் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. சன்னதிக்கு போகும்படியில் வலப்புறம் ஏரியின் மூலையில் ஒரு குகை தெரிகிறது. இந்த குகைதான் பில்வமங்கல சுவாமிகள் வசித்துள்ளார். அனைதினமும் அவருக்கு ஒரு சிறுவன் உதவியாளராக பணிபுரிந்தான். ஒரு நாள் அவனை பில்வமங்கலர் திட்டிவிட்டார். அந்த சிறுவன் கோபித்து கொண்டு குகை வழியே போய்விட்டான். உடனே அவனை தேடி குகை வழியே 5 கிலோமீட்டர் தொலைவு சென்றார் சுவாமிகள். அப்பாதை கடற்கரையில் முடிந்தது. அங்கு கடல் சீற்றமாக இருந்தது. அந்த சீற்றம் அடங்கியதும் அனந்த பத்மநாப சுவாமியின் விக்கிரகம் கிடைத்தது. உடனே தனக்கு பணி செய்தது அனந்த பத்மநாபரே என்று உணர்ந்த சுவாமிகள் அதனை ஏரிக்கு நடுவில் வைத்து கோவில் எழுப்பினார். மூலவராக 5 தலை நாகமான ஆதிசேஷன் மீது வீற்றிருக்கும் சுவாமி 64 விதமான மூலிகைகளின் கலவையால் உருவானவர். மூலிகைகளில் 64வது மருந்தாலான வண்ணப்பூச்சு இத்திருமேனி கடுசக்கர யோகம் என அழைக்கப்படுகிறது. அதனால் மூலவருக்கு எதிரில் நின்று பக்தர்கள் வழிபடும் போது மருந்துகளின் சக்தி காற்றின் மூலம் பரவி அவர்கள் உடல் நலம் பெற வைக்கிறது. இந்த திருக்கோவில் பெருமானை வணங்குவதற்கு திருக்கோவில் அமைந்துள்ள ஏரியில் காலம் காலமாக வசித்து வரும் முதலை சுவாமியின் பிரசாதத்தை ஏற்று உண்பதை காணலாம். மக்கள் பெரும் திரளாக இதற்கு வருகின்றனர். தினமும் காலை 8 மணிக்கும் 11:45 மணிக்கும் சுவாமிக்கு படைக்கும் பிரசாதத்தை முதலைக்கு போடுகிறார். நீரிலிருந்து மேலே வரும் முதலை பிரசாதத்தை கவ்விக்கொள்ளும் காட்சியை தினமும் மக்கள் பார்த்து மெய்சிலிருக்கின்றனர். இந்த முதலை சைவ முதலையாகும். ஒரு சிறு மீனை கூட சாப்பிடாது. 150 வருடங்களாக இந்த ஏரியில் ஒரு முதலை இருக்கிறது. ஒரு முதலை இறந்ததும் எப்படியோ இன்னொரு முதலை அங்கு வந்து விடுமாம். இது வியப்புக்குரிய செய்தி. ஆலயத்தில் மகாகணபதி, மகிஷாசுரமர்தினி மற்றும் வனசாஸ்தா, ரக்ஷேஸ்வரி, கோபாலகிருஷ்ணர், க்ஷேத்திரபாலர், ராவணன், தூமாவதி போன்ற சன்னதிகள் உள்ளன. ஆலயத்தின் சுவரில் மகாவிஷ்ணுவின் தசாவதார காட்சிகள் கண்ணிற்கு விருந்தளிக்கின்றன. தினமும் சரஸ்வதி பூஜை, சர்வசேவை, அன்னதானம் போன்றவை நடைபெற்று வருகின்றன. மாதாந்திர கார்த்திகை பூஜை, தீபாலங்கார கார்த்திகை பூஜை முதலியவையும் இங்கே சிறப்பாக நடைபெறும். நம் மனத்துயர் போக்கி நமக்கு நல்ல செல்வங்களை அள்ளித்தரும் அனந்தபுரா ஸ்ரீ அனந்த பத்மநாபரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.